வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்டுடைய வீக்லி அனலைசிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனல் இப்போ 1200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ ஆக்சுவலாக என்னுடைய எய்ம், நான் ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து 4 பேர்த்துக்கு தெரியணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வேண்டி தான் நம்ம யூடியூப் சேனலே ஆரம்பித்தோம். அதில் வந்து எனக்கு என்னென்னா ரொம்ப ஆசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எத்தனை சப்ஸ்கிரைபர் வராங்களோ அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10% நம்ம வந்து அவங்கள ஒரு சுயமாக வந்து ட்ரேட் பண்ண வைக்கணும், அவங்கள ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் ஆக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதனால தான் ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர் பேஜ்லேயே நான் போட்டிருப்பேன், என்னன்னா பிகம் ஏ கிரேட் ட்ரேடர் வித் அஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் வச்சுருப்பேன். ஸோ 10% வந்து நம்ம எப்படியாவது ஒரு ட்ரேடர் ஆக்கணும் அப்படின்னு. இப்போ இருக்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 120 பேர் நம்ம ட்ரேடர் ஆக்கணும்னு நம்ம நினச்சிருக்கோம். பட் ஆகிறது வந்து அது யார் அந்த 120 பேர் அப்படின்னு சொல்லி தான் தெரியல. அது கண்டிப்பாக அது உங்களில் 120 பேராக தான் இருக்க முடியும். இது மாதிரி நம்ம அடுத்தடுத்து வரும்போது இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர அது குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது அந்த லக்கியஸ்ட் ட்ரேடர்ஸ் யார் அப்படிங்கிறது அது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? அது கண்டிப்பாக ஆக்கிடுவேன் நான். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம சார்ட்டில் போய் நம்ம கோல்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆக்சுவலாக என்னென்னா, நான் ப்ரீவியஸாக வந்து நம்ம எப்போவுமே பிளெயின் சார்ட்டாக தான் நம்ம வச்சு பண்ணுவேன். இப்போ வந்து ஜஸ்ட் நான் ஒரு அனலைசிஸ் பண்ணியிருந்தேன், அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைன் கிட்ட இருக்கான். சரிங்களா? இது ஆக்சுவலாக இதுதான் ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைன். வேணால் நம்ம டெலிட் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஏன்னா அது திடீர்னு கோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதனால் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, டெலிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேஜராக வந்து கோல்டு வந்து இப்போ எந்த ஜோனில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஆக்சுவலாக கோல்டு வந்து ஒரு பை ட்ரெண்டில் தான் இருக்கான். நம்ம அது சொல்லிகிட்டே இருக்கோம். ட்ரெண்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த லோ இருக்கா, இதை நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதுதாங்க ட்ரெண்டு. இப்படி தான் நம்ம ட்ரெண்ட் அனலைசிஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ கோல்டோடைய ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அப்பில் இருக்கான். சரிங்களா? அப் ட்ரெண்டில் இருக்குது. பட் மேஜராக கோல்டோடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சேனல் ஒரு டவுனாக தான் இருக்குது. இதுதான் ஆக்சுவலாக கோல்டோடைய மேஜர் ட்ரெண்ட். நீங்கள் ட்ரெண்ட்லேயே மேஜர் ட்ரெண்டு லோ ட்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த லோ ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு சேனல். சரிங்களா? இப்போ கோல்டு ஆக்சுவலாக இந்த சேனலுக்குள்ளே தான் கோல்டு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இந்த 1800க்கு மேலே கோல்டு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பை தான், தென் நோ செல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போவும் அதுதான் நம்ம சொல்கிறோம். 1800 இதுதான் ஆக்சுவலாக ஒரு சப்போர்ட் ஜோனாக வந்து நம்ம வச்சுருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு கிளியராக இல்லை நினைக்கிறேன், இருக்குமான்னு தெரியல, பட் பார்ப்போம். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக வந்து இதுதான் ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கோல்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று கோல்டு வந்துட்டு இப்படியே நெக்ஸ்ட் டேலேருந்து இப்படியே ஃபால் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இந்த சப்போர்ட் ஜோனையும் ரியாக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சினாரியோ பார்த்துக்குங்க. இங்கேருந்து அப்படியே ஃபால் ஆகிட்டு இந்த 1800 ஜோன் கிட்ட வந்துட்டு, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனையும் ரியாக்ட் பண்ணிவிட்டு, அதாவது டெஸ்ட் பண்ணிவிட்டு தென் எகெயின் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே மேலே பை ஆகிட்டு தென் எகெயின் இந்த ட்ரெண்ட் லைனை ரியாக்ட் பண்ணிவிட்டு தென் எகெயின் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டாவது சினாரியோ. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் இப்படி ஃபாலோ ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜோனை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 1800 ஜோன், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் ட்ரா கூட பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கேண்டில் ஏதாவது கிடைச்சிட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் 4 ஹவர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணி வச்சு பார்த்துக்குங்க. இந்த ட்ரெண்ட் லைனு இந்த சப்போர்ட் ஜோன் எல்லாமே நீங்கள் டேல வரைஞ்சிக்கணும்.
நீங்கள் 4 ஹவர்ஸில் நீங்கள் கேண்டில் மாற்றி வச்சுட்டு நீங்கள் ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இல்லை சார் எனக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியிலே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டெய்லி வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் இங்கே கிடைச்சிது அப்படின்னா தென் நீங்கள் இங்கே வந்து தாராளமாக பை எடுத்துகிட்டு டிபி வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட நீங்கள் வைக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு சினாரியோ. இன்கேஸ் அப்படியே பை ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணலாம், இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட செல் பண்ணலாம். டாப் லாஸ் எங்கே பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து ஆக்சுவலாக கோல்டுடையது இது இந்த ஜோன் தான். ஸோ இந்த ஜோனுக்கு மேலே கோல்டு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், தென் பை தான். அதுக்கப்புறம் நீங்கள் செல்லே எடுக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது என்னென்னா இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே மீட் ஆகுது, தென் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இங்கே ஆக்சுவலாக இங்கே இருக்குது, ட்ரெண்ட் லைன் ஆக்சுவலாக இங்கே இருக்குது. ஸோ இது ட்ரேட் ஆகி மேலே இதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கு கீழே ஃபாலோ ஆகலை, இதுக்கு கீழே வரல அப்படின்னா இதுக்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னா தென் கோல்டு வந்து லாங் டேர்ம் வந்து பை ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கோல்டு எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இந்த ஜோன். சரிங்களா? இப்போ நான் அதை ட்ரா பண்ணுறேன் தெரியுங்களா, அதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். நீங்கள் அதைத்தான் நீங்கள் வாட்ச் பண்ணணும். நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எங்கே டார்கெட் சொல்கிறேன் எங்கே பை எடுக்க சொல்கிறேங்கிறத மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வீக்லி அனலைசிஸ் பண்ணாமல் அது இருக்கும்போது உங்களால் ட்ரேடே பண்ண முடியும் போயிடும். நான் எப்படி ட்ரா பண்ணுறேன், எந்த மாதிரி நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே தான் நீங்கள் ஒரு ட்ரேடர் ஆக முடியும். சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்குங்க. ரெண்டாவது வந்து இப்போது இந்த ஜோனுக்கு மேலே கோல்டு வந்து பை ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு டார்கெட் வந்து இதுதான். இப்போதைக்கு என்ன பண்ணணும் அது நம்ம வரும்போது நம்ம சொல்கிறோம், அதை சார்ட்டை பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோல்டு வந்து நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஃபாலோ ஆச்சு அப்படின்னா இந்த ஜோனில் பை ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கணும், நீங்கள் பை பண்ணணும். ஓகே? இல்லை அப்படின்னா இந்த ஜோனில் அப்படியே பை ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல செல் எடுத்துடலாம். டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலே டாப் லாஸ் வச்சுட்டு செல் எடுக்கலாம். டார்கெட் வந்து 1800 ஜோன் கிட்ட 1805 அந்த ஜோன் வரைக்கும் நீங்கள் டார்கெட் வைக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் செல் வச்சிருக்கக்கூடாது, எக்ஸிட் ஆகிடணும். எதுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் பை பண்ணணும். ஓகே? இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு, இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் கோல்டு வந்து எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோன் கிட்ட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே? இப்படி ஃபாலோ ஆகிட்டு இது பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா தென் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தென் எகெயின் வந்து கோல்டு இந்த இது வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா செல் பை எடுக்கக்கூடாது. இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் செல் எடுக்கக்கூடாது, பை தான் எடுக்கணும். ஓகேங்களா? வேறு நெக்ஸ்ட் டெய்லியில் வந்து அப்டேஷன் வந்து நான் சேனலில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்க்குறேன் நான் நெக்ஸ்ட்டு இன்னும் மண்டே என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம வேணால் அப்டேஷன் நான் கொடுக்குறேன். இப்போ வீக்லி அனலைசஸ் வச்சு நான் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் கோல்டு வந்து நெக்ஸ்ட்டு பைக்கான அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஜோனில் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதில் ரிஸ்க் எடுக்கிற விரும்ப வேண்டாம். சரிங்களா? தயவு செய்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள். 10 ட்ரேடு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய ட்ரேடர் கிடையாது. சரிங்களா? ஸ்டில் நானும் வந்து லேர்னர் தான். சரிங்களா? நான் ஒரு ட்ரேடர் அப்படின்னு நம்ம வந்து மாறு தட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய லாஸ்க்கான அடுத்த ஸ்டெப்பு வச்சாச்சுன்னு தான் அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு குட் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் அப்படின்னு எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம பிஹேவ் பண்ணுற விஷயங்களில் தான் நம்மளோட நல்ல ட்ரேடரா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தயவு செய்து இந்த ஆக்சுவலாக நான் செக்லிஸ்ட்டு வந்து நான் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னா ஒரு ட்ரேடர் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு செக்லிஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணி எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதை நம்ம வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வேணால் அதை நம்ம பண்ணுறேன். நானும் நிஷா அவங்களும் பண்ணலான் இருக்கோம். கொஞ்சம் ஒர்க்கு இந்த நோம்பு டைம் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால எங்களால் அது கரெக்டாக எங்களால் பண்ண முடியறதில்ல. ஸோ இது முடிஞ்சிடும். ஆக்சுவலாக 2-3 டேஸில் நம்ம ரம்ஜான் வந்துடும், முடிஞ்சிடும். அதுக்கு மேலே நாங்கள் ஆக்சுவலாக ஈது முபாரக் எல்லாத்துக்குமே, நம்மளோட வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஈத் முபாரக் சொல்லணும். ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், பட் அதை கடைசியாக சொல்கிறேன். தயவுசெய்து ஏன்னா எல்லோரும் ஸ்கிப் பண்ணி தான் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ இது நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும்
ஓகே, இது முபாரக் எல்லாத்துக்கும். ஸோ தயவு செய்து லாட்டை வந்து எந்த காரணத்தையும் எக்காரணத்துலையும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பொறுமையாக பண்ணுங்கள், மெதுவாக பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லி